العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد தூண் இல்லாமல் இவ்வுலகை படைத்து துணையின்றி ஆட்சி புரிகின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய இறுதி தூதராம் மக்கத்து ராஜா ஹஜ்ரத் ரோஜாவாகிய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் இன்னும் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, பெயர்களே தெரியாத பல வகையான வியாதிகள் இந்த சமுதாயத்தை கப்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் முந்தைய காலகட்டத்தில் எல்லாம், முந்தைய முன்னோர்களுடைய காலத்தில் எல்லாம் ஓடுவது ஆரோக்கியம் என்று ஓடினார்கள். ஆனால் இன்றளவில் ஓடினால்தான் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நோய்கள் இந்த சமுதாயத்தை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கின்றன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, சிஹ்ஹதிக கப்ல சுகுமிக்க, உன்னுடைய நோய் வருவதற்கு முன்பாகவே உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ கனிமத்தாக பேணி பாதுகாத்துக் கொள் என்பதாக சொல்வார்கள். ஆக மனிதன் இரண்டு வகையினராக இருக்கிறார்கள். அந்த இரண்டு வகையில் முதல் வகையினர் ஆரோக்கியமானவர்கள், இரண்டாவது வகையினர் நோயை கொண்டு அல்லாஹ்வால் சோதனை செய்யப்பட்டவர்கள். அதாவது நோயை கொண்டு பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் நோயை கொண்டு அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்வதுதான் மிக சரியான கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்வார்கள் அல்லவா, இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன், ஒரு நபரையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ அல்லாஹ் தஆலா விரும்பினான் என்றால் இப்தலாஹும், அவர்களுக்கு அல்லாஹ் நோயை கொண்டு தான் சோதிப்பான். ஃபமன் ரவிய, அவர்கள் அதை பொருந்தி கொண்டார்களே ஆனால் ஃபலஹு ரிவன், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொள்வான். வமன் சஹித, அந்த நோயை எவன் திட்டுகிறானோ, இன்னும் எவன் அதை புண்படுமாறு செய்கிறானோ ஃபலஹு சஹ்துன், அல்லாஹ்வும் அவனை கோபப்படுகிறான், அல்லாஹ்வும் அவனை வெறுக்கிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த காலகட்டத்தில் நமக்கு என்று ஒரு நோய் வந்தாலே அதை நாம் பெருக்கக்கூடிய எல்லா மக்களும் திட்டக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறோம். எனக்கு எதற்காக இந்த நோய் வந்தது, ஏன் ஒரு கட்டத்தில் மேலாக சொல்ல வேண்டுமானால் இந்த நோயை திட்டுவது அல்லாமல் இந்த நோயை கொடுத்த ரப்பையும் ஒரு கட்டத்திற்கு மேல் போய் நாம் திட்டுகிறோம் அல்லவா. எதற்காக அல்லாஹ் இந்த நோயை எனக்கு தர வேண்டும், அல்லாஹ் இருக்கிறாரா இல்லையா, அல்லாஹ்வுக்கு கண்ணு காணனா இருக்கா என்பதாக எல்லாம் மக்கள் சொல்கிறார்கள் அல்லவா. இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இருந்தது. ஒரு முறை உம்மு சாயிப் என்ற பெண் கடுமையான காய்ச்சலுக்கு உள்ளாகி இருப்பார்கள். அவர்களை நாயகம் சந்திக்க போகும் பொழுது அந்த பெண்மணி அந்த காய்ச்சலை திட்டிக் கொண்டிருப்பார்கள். லா பாரக ஃபீஹா, அல்லாஹ் இந்த காய்ச்சலில் பரக்கத்தே செய்யக்கூடாது என்று பெண்களுக்கு உரித்தான அந்த பாணியிலே அந்த பெண் திட்டிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தசுப்புல் உம்மா, நீங்கள் காய்ச்சலை திட்ட வேண்டாம். ஏன் தெரியுமா, ஃபஇன்னஹா துذஹிபுல் ஹதாயா பனி ஆதம, மனிதனுடைய பாவத்தை அது கரைக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவிற்கு தெரியுமா, கமா யுதுஹிபுல் கைய சபதல் ஹதீத், இரும்பினுடைய துரு நெருப்பு எந்த அளவிற்கு கரிக்குமோ அதே போன்று மனிதனுடைய பாவத்தை அந்த நோய் கரிக்கிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சிறிய காய்ச்சலே இந்த அளவிற்கு நமக்கு நன்மை தருகிறது என்றால் நோய்கள் எந்த அளவுக்கு பெருகிறதோ அந்த அளவிற்கு இந்த மனிதனுக்கு அந்த நோய் உயர்வை தருகிறது என்று தானே அர்த்தம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபமன் ரவிய, அவன் அந்த நோயை பொருந்தி கொண்டானே ஆனால் ஃபலஹு ரிவன், அல்லாஹ்வும் அவனை பொருந்தி கொள்வான். எந்த அளவிற்கு அல்லாஹ் பொருந்தி கொள்வான் என்று தெரியுமா, அந்த மரியதாக இருக்கக்கூடிய அந்த நோயாளி அவன் ஆரோக்கியமாக இருந்த அந்த காலகட்டத்தில் எந்த அளவிற்கு அமல்களை செய்து நன்மையை சம்பாதித்தானோ அவன் அப்படி நோயாக பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் கூட அல்லாஹ் தஆலா அதே நன்மையை முழுமையாக தருகிறான், அவன் அமலை செய்யாமலேயே என்றார்கள். ஆக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இந்த நோய் என்பது நம்மை நெருக்கி வைக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. ஆனால் இந்த நோயை இவ்வாறு அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வுடைய ரசூலிடமும் நெருக்கி வைக்கிறது, நமக்கு நன்மைகளை அதிகமாக செய்கிறது, பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு
அல்லது யா அல்லாஹ் எனக்கு நோயை தா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமா என்று கேட்டால் அவ்வாறு கேட்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஆஃபியத்தை தான் விரும்பியிருக்கிறார்கள். இந்த அளவில் கூட மக்களிடத்தில் முழுமையாக பரிவிருப்பது என்ன தெரியுமா? இந்த நோய்க்கு இந்த மருத்துவரை போய் பார்த்தால் சரியாகிவிடும், இந்த நோயா இந்த மருத்துவரை போய் பாருங்கள். எத்தனை மருத்துவர்களை நீங்கள் கூப்பிட்டு வந்து அந்த நோய்க்கு முன்னால் நிப்பாட்டினாலும் அல்லாஹ் நாடாதவரை இந்த நோய் ஷிஃபா ஆகவே செய்யாது. அதே போன்று மருத்துவரே இல்லாமல் அல்லாஹ் இந்த நோயை நான் ஷிஃபா செய்ய வேண்டும் என்று நாடினால் அந்த நோய் உடனடியாக ஷிஃபாவாகிவிடும். ஆக மருந்து மாத்திரைகளில் முதன்மையாக நம்புவது ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை தான். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் இவ்வளவு அழகாக சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் அல்லவா, வஇதா மரித்து, நான் நோயாளியாக இருந்தால் ஃபஹுவ யஷ்ஃபீன், அவனே ஷிஃபா செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அவனே எனக்கு ஷிஃபாவும் செய்வான் என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இது முதல் வழிமுறை. இரண்டாவது வழிமுறையாக குர்ஆனை கொண்டு நாம் ஷிஃபாவை தேட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் குர்ஆனை ஷிஃபாவுக்காகவும் வேண்டி இறக்கியிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான் அல்லவா, வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். முஃமின்களுக்கு இந்த குர்ஆனை ஷிஃபாவாக மருந்தாக இன்னும் மருந்துடையாகவே நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறினான் என்றால் அந்த குர்ஆனை வைத்து நாயகமும் நாயகத்திற்கு பின்னால் வந்த எல்லா சஹாபாக்களும் ஷிஃபாவை தேடியிருக்கிறார்கள். இது இரண்டாவது வழிமுறை. இதற்கு அடுத்த வழிமுறை தான் மருத்துவர்களிடமும் மருந்து மாத்திரைகளிடமும் நாம் செல்ல வேண்டும். ஆக சில மருத்துவர்கள் சொல்வார்கள், இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது, இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்பது தான் உண்மை, மருந்தே கிடையாது என்பது பொய். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸல லஹு தவாஅன். அல்லாஹ் இந்த உலகத்தில் மருந்தை இறக்குவினான், அதற்கு பிறகுதான் நோயவே இறக்கினான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இவ்வாறு மருந்துகளை தேடி ஆஃபியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை ஆனால் இந்த ஆஃபியத்தை பெற்று வாழக்கூடியவருக்கு அந்த ஆஃபியத்துடைய மதிப்பு மரியாதை என்பது தெரியாது. இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஹத்து தாஜு அலா ருஊஸில் அஸ்ஹாயி லா யஅரிஃபுஹா இல்லல் மர்வா. ஒரு ஆரோக்கியமானவன் அவன் தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தை என்றும் பார்க்க மாட்டான், நோயாளி மட்டும்தான் அந்த கிரீடத்தை பார்ப்பான். அந்த நோயாளி நினைப்பான், இது இந்த கிரீடம் எனக்கு வந்திருக்காதா, நான் ஆரோக்கியமாக இருப்பேனே என்று நினைப்பான். இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூட ஆரோக்கியத்தை தான் விரும்பியிருக்கிறார்கள். ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கலீமுல்லாஹ் ஆச்ச, அவங்க அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், ஓ இடத்துல நான் இருந்து என் இடத்துல நீ இருந்தீனா, அதாவது நீ மூசாவா இருந்து நான் ரப்பா இருந்தேனா, நீ என் இடத்துல என்னத்தை கேட்ப அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், அஸ்அலுக்கல் ஆஃபியா, நான் உன்னிடத்தில் ஆஃபியத்தை மட்டும் தான் கேட்பேன் என்றான். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியும் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தையாகிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு வந்து கேட்பார்கள், நாயகமே, அல்லிம்னி ஷைஅன் அஸ்அலுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் ஒரு விஷயத்தை மாத்திரம் கேட்க வேண்டும் என்றால் நான் எதை கேட்பது? அதாவது நம்ம மொழியில சொல்லணும்னா, அல்லாஹ் எனக்கு வரம் தரான், அந்த ஒரு வரம் மட்டும் தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றானா, நான் எந்த வரத்தை நான் கேட்பது என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். நாயகம் சொன்னார்கள், ஸலில்லாஹுல் ஆஃபியா, நீங்கள் ஆஃபியத்தை மட்டும் கேளுங்கள். ஏன் நாயகம் நினைத்தால் சொல்லியிருக்க முடியாதா? நீங்கள் பணங்காசுகளை கேளுங்கள், படை பட்டாளங்களை கேளுங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே. என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஃபியத்தை மாத்திரம் கேட்க சொன்னதுக்கு காரணம், அந்த ஆஃபியத்து கிடைத்தால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றும் நமக்கு கிடைத்துவிடும். இதை பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபடியும் வந்து கேட்டார்கள், நாயகமே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கேட்க வேண்டும் என்றால் நான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்பது? அப்பொழுதும் நாயகம் சொன்னார்கள், ஸலில்லாஹுல் ஆஃபியா. அப்பாஸே, நீங்கள் ஆஃபியத்தை மட்டும் கேளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பொழுது இந்த ஆஃபியத் எந்த அளவிற்கு மதிப்பாக இருக்கிறது என்று தெரியுதா?
ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆபியத்தை கேட்க சொன்னார்களோ அந்த ஆபியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. நோய் நொடி இல்லாத மன நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.